யாத்ராகமம் 14:22 இஸ்ரவேல் புத்திரர்கள் சமுத்திரத்தின் நடுவா வெட்டாந்தரையில நடந்து போனாங்கன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப நான் இதை குறித்து தியானிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு என்ன ஒரு கேள்வினா, சமுத்திரம் அதாவது சி அப்படின்னா அதோட ஃப்ளோர் ஃபிளாட்டா இருக்காது. எப்படியும் ஒரு ஆழத்துல இறங்கி மேலே ஏறி அப்படிதான் போகும். அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி அவங்க வெட்டாந்தரையில போயிருப்பாங்க? அப்படி கொஞ்ச தூரம் வேணா அப்படி போகலாம், அதுக்கப்புறமா எப்படியும் ஆழத்துல இறங்கிதான் ஆகணும், திருப்பி ஏறணும். அத்தனை லட்சம் மக்கள், அத்தனை பேர் இறங்கி ஏறணும், குழந்தைங்க எல்லாமே இருக்காங்க, பிளஸ் அவன் பின்னாடி பார்வோன் துரத்திட்டு இருக்கான். அப்படி இருக்கப்போ பள்ளத்துல இறங்கிடலாம், திரும்பி ஏறுறதுன்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதுவும் மலைப்பகுதிகளா இருந்தா அடியில பாறைகள் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கடலுக்கு நடுவுல ஆழங்கள் பாத்தீங்கன்னா கீழே இறங்கும், ரொம்ப சாதாரணமா இறங்காது, ரொம்ப ஸ்டீப்பா இறங்கும், அப்படியே டைரக்டா கீழே இறங்குற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, அவங்க கால்நடையா வராங்க, இறங்கி போயிடுறாங்கன்னு சொல்லலாம். ஆனா பின்னாடி வர பார்வோனும் அவனுடைய சேனைகளோ எப்படி அதை கடந்திருப்பாங்க? எப்படி குதிரையும் ரதமும் அதை ஓடி பின் தொடர்ந்து இருக்க முடியும்? இறங்கிடலாம், திருப்பி எப்படி ஏறுறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுக்குதான் அடுத்த அதிகாரத்துல நமக்கு ஒரு வசனம் இருக்கு, யாத்ராகமம் 15:8. அவருடைய நாசியின் சுவாசத்தினால் ஆழத்தின் ஆழமான ஜலம் உறைந்து நின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தரையா கொஞ்சமா தண்ணி இருக்கிற இடத்துல எல்லாமே காஞ்சி ட்ரை லேண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஆழம் வருகிற இடம் எல்லாமே ஃபுல்லா உறைஞ்சு நார்மல் தர மாதிரி அவர்களுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த நாளில ஆழங்களை உறைய பண்ணுகிற தேவனாய் உங்க மத்தியில வந்திருக்கிறாரு. உங்களை பின் இதை தாண்டியும் நம்ம சில நேரத்துல ஆழத்துல போயிட்டோம்னா ஒரு சில ஆழங்கள்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஆழங்கள்ல தேவன் ஆழங்களை உறைய பண்ணி உங்களை கடக்க பண்ணுவார். அதை தாண்டியும் உங்களை பின்தொடர்ந்து பார்வோனும் அவருடைய சேனையோ வந்தா ஒரு முறை நின்று நல்லா பாருங்க. அதுதான் நீங்க பார்க்கறதா கடைசியா அவர்களை பார்க்கிற நேரம். இன்று காண்கிற எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை.